ஹாய். நான் வீடியோ போட்டு ஒரு 5 இயர்ஸ் கிட்ட ஆகுது. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வ்ளாக் எடுக்கலாம் சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். பட் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸும் கொடுத்துட்டு வீடியோவும் எடுக்க போகிறேன். அதனால் என்னை நீங்கள் தான் ஆதரவு தெரிவிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. இப்போ என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில், என்கிட்ட இருக்க சாரீ கலெக்ஷன் என்னென்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நான் என்னென்ன ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என்னோடய மேரேஜ் ஆகட்டும் ஒவ்வொரு அக்கேஷன்லையும் சரி என்னோடய ப்ளவுஸ் எல்லாம் நான் கஸ்டமைஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. மேரேஜில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளவுஸ் அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஸ்னேகர பிரசன்னாக்கு மேரேஜ் ஆயிருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்னோடய மேரேஜ் தீமே நான் பண்ணியிருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தேன் என்னோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ என்கிட்ட என்னென்ன பட்டு சாரீ இருக்குது, அதுக்கு எப்படிலாம் நான் ப்ளவுஸ் தைச்சிருக்கேன்றதை தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் வீடியோவே என்னோட பெஸ்ட்டு சொல்லணும் பார்த்தீங்கன்னா இதுதான். நான் இந்த ப்ளவுஸ் போட்டுட்டு எங்கே போனாலுமே எல்லாரும் கேட்குற ஒரே இது, எங்கே தைச்சிங்க, எங்கே இந்த டிசைன் பண்ணீங்கன்றது தான். இதுதான் என்னோட ரிசப்ஷனோட சாரீ ப்ளவுஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்னேகா பிரசன்னோட மேரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி தான் வெல்வெட்டில் இந்த மாதிரி டிசைன் போட்டிருப்பாங்க. நான் எனக்கு பிடிச்ச டிசைனை வெல்வெட்டில் ஸ்டிச் பண்ணி போடுது. அப்போ தான் இது புதுசும் கூட, வெல்வெட்டில் இந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதனால அதே கிரீன் கலர் தான் அவங்க ஸ்னேகாவும் போட்டிருப்பாங்க பாருங்க. இந்த ப்ளவுஸ் நான் எங்கே போட்டுட்டு போனாலும் எல்லாருமே கேட்குற ஒரே வார்த்தை, எங்கே ஸ்டிச் பண்ணீங்கன்றது தான். இதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா இதோட சாரீ பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த கோல்டன் கலர் தான். இப்போ கோல்டன் வித் இந்த க்ரீன் போடும்போது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது என்னோட ரிசப்ஷன். நான் அதோட ஃபோட்டோ கூட இருந்தால் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சாரீக்கு கான்ட்ராஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த கலர் நான் சூஸ் பண்ணேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஓகேவா? அப்புறம் இது பார்த்தீங்கன்னா எல்லா ப்ளவுஸுமே கூட தனியாக கூட நம்ம போட்டுக்கலாம். கான்ட்ராஸ்டாக நம்ம போட்டுக்கலாம். இந்த சாரீக்கு நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். அதோட சேம் மெட்டீரியல் பிங்க்ல இருக்கும் பாருங்க. ஆரி ஒர்க்லாம் உங்களுக்கு தெரியுதா? இப்படிதான் இருக்கும். ஃப்ரண்ட்ல பாருங்க, இந்த டிசைன் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். மயில்ல அந்த இறகு வந்த மாதிரி. இது ஒரு கலெக்ஷன். இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாவே இருக்கும். ஏன்னா மேரேஜ் இந்த ஒரு வாட்டி தான் போட போறோன்றதுக்காக ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினது இதெல்லாமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்னோட என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ் பாருங்க. அது எனக்கு மயில் ரொம்ப பிடிக்கும். அதனால மேக்ஸிமம் என்னோட ப்ளவுஸ் எல்லாமே மயில் டிசைனாக தான் இருக்கும். இதான் நான் ஃபர்ஸ்ட் போட்ட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் என்கேஜ்மெண்ட் அப்போ. இதோட சாரீ பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ். இது கை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. கட் தைச்ச மாதிரி இருக்கு பாருங்க. டிசைன், கட் டிசைன் நல்லா இருக்குல்ல? இது பாருங்க டிசைன். இது கையிலுமே இந்த கட்டிங் கொடுத்துருக்கேன். சாரி பார்த்தீங்கன்னா எல்லோ, ஒரு மாம்பழ எல்லோ வித் பிங்க் சாரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு பிங்க் கலர் தான். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நாட் கூட வைக்கல பார்த்தேன். நாட் இருந்தது பட் ரிமூவ் ஆயிடுச்சு. இது நான் எம்ப்ராய்டரி டிசைன் தான் கொடுத்துருக்கேன். ஆரி ஒர்க் பண்ணல, எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துட்டு ஸ்டோன் தான் ஒட்டியிருக்கேன்.
பேக் சைடு பாருங்க, ஆரி ஒர்க் இல்லை இது. இதுக்கு இது ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பட் நாட் லீஸ் என்னோட வந்து ப்ரெக்னென்சி சீமந்த சாரீ இதுதான். ஸோ இதோட கிளாத் வந்து அந்த அளவுக்கு சாரீ நல்ல சாரீ தான், க்ரீன் கலரு. ஸோ வந்து இதோட குவாலிட்டி நல்லா இல்லைனால நான் எக்ஸ்ட்ரா வந்து விட்டு எடுத்து இந்த மாதிரி ரொம்ப ஹெவி வச்சு அப்போ வந்து இந்த 3/4 ஹேண்ட் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸாக இருந்தது. ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நல்ல ஒரு மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணது தான் இது. பாருங்கள், இதில் வந்து எலிஃபண்ட்டோட டிசைன் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த மயில், எலிஃபண்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து கிராண்டாக இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து கான்ட்ராஸ்டாக எல்லா சாரீக்குமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டிங்கன்னா பாருங்கள் பேக் சைடு. இந்த சாரீ இதில் போடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. காமனாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெரூனில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தோட வந்து எல்லாத்துக்குமே நம்மளால் ஆரி ஒர்க் வந்து தைக்க முடியாது. அதனால் வந்து போட்டுக்கலான்றதுக்காக வந்து நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து கான்ட்ராக்டாக இதையும் மேட்ச் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வந்து அந்த வெல்வெட்டில் தைச்சேன்ல அதையும் வந்து நான் வந்து மேட்ச் பண்ணிப்பேன். இதையும் வந்து நான் வந்து மேட்ச் பண்ணிப்பேன். இந்த ரெண்டுமே வந்து இப்போ இந்த 2 ப்ளவுஸுமே வந்து எல்லா சாரீக்குமே மேக்ஸிமம் எது கான்ட்ராக்டாக யூஸ் பண்ண முடியுமோ அதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து இதை வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணி தைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து நான் எந்த ப்ளவுஸுமே நான் தைக்கிறது இல்லை. ஏன்னா வந்து இதையே வந்து போலாமல், ஏன்னா வந்து வருஷத்தில் ஒரு 4 வாட்டி 5 வாட்டி தான் நம்ம இந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு எதுக்கு வந்து வேஸ்ட்டாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இது ஏதாச்சும் ஃபால்ட் அந்த மாதிரின்னா நியூவாக ஒன்று தைச்சிக்க வேண்டியது தான். அவ்வளோதான் இதோட வீடியோ. உங்களுக்கு என்னோட ப்ளவுஸோட கலெக்ஷன்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நாளைக்கு இல்லைன்னா நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். பாய்.